நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 வாரங்களாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதால் சென்னை, திருவள்ளூர், கோவை மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ள அனைத்து மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர்களுக்கும் பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் 90,000 நெருங்கியதால் பெண்கள், நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளின் தேதியை மாற்றிக்கொள்ளும் வசதியை ரயில்வே அறிமுகம் செய்ய உள்ளது. வரும் ஜனவரி முதல் ஆன்லைனில் எவ்வித கூடுதல் கட்டணமும் இன்றி மாற்ற முடியும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டவர்களில் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு தவேக தலைவர் விஜய் ஆறுதல் கூறினார். எந்த வகையிலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் 3 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ஆணையம் அமைக்கப்பட்டது தொடர்பான விவரங்கள் அரசிதழில் வெளியீடு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் தாக்கல் செய்த மனு வரும் 10ஆம் தேதி விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அவிநாசி சாலை மேம்பாலத்தை வரும் 9ஆம் தேதி பயன்பாட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். 1621 கோடி ரூபாய் மதிப்பில் 10.10 கிலோமீட்டர் தூரம் கொண்ட உயர்மட்ட பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் உள்ள இல்லத்தில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் சந்தித்து பேசினர். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை செய்ததோடு நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணத்திற்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் இதய பிரச்சனைக்கு சிகிச்சை பெற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் டிஸ்சார்ஜ் ஆனார். ஆழ்வார்பேட்டையில் 2 நாள் தங்கிவிட்டு பின்னர் தைலாபுரம் இல்லத்திற்கு செல்ல உள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம் முன்பாக விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற கார் இருசக்கர வாகனத்தில் மோதிய விவகாரம். காரில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. விசிகாவினர் தன்னை துரத்தி தாக்கியதாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதேபோல் விசிகா தரப்பிலும் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சனாதனம் குறித்து பேசிய கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய விவகாரம். துணை நடிகர் ரவிச்சந்திரனுக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் பிரச்சார கூட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவத்தால் நாங்கள் மன கஷ்டத்தில் உள்ளோம். தவேக தலைவர் விஜயின் தந்தையும் இயக்குநருமான SA சந்திரசேகர் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நடிகை நயன்தாராவின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது.
1 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்த நிலையில் மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது காலணி வீச முயன்றதற்கு வருத்தப்படவில்லை என வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் கூறியுள்ளார். விஷ்ணு சிலையை மீட்க கோரிய வழக்கில் நிவாரணம் வழங்க விரும்பாவிட்டாலும் கேலி செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் நீதிபதியை நோக்கி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் காலணியை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உண்டியல் திருட்டு வழக்கில் விசாரணையை வேறு தேதிக்கு மாற்றியதால் காலணி வீசியதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வருகின்றவர்களை நோயாளிகள் என அழைக்கக்கூடாது. இனி மருத்துவ பயனாளிகள் அல்லது மருத்துவ பயனாளர்கள் எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நெல்லை சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் வரும் 9ஆம் தேதி முதல் கோவில்பட்டியில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:05 மணிக்கு நெல்லையிலிருந்து புறப்படும் ரயில் 6:38 மணிக்கு கோவில்பட்டி வந்தடையும் என கூறப்படுகிறது. பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகை தரவுள்ளார். மும்பையில் பிரதமர் மோடி வரவேற்கும் நிலையில் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் நிகழ்ச்சியில் இருவரும் பங்கேற்று உரையாற்ற உள்ளனர். இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக நீடிக்கும் என்றும் கணித்துள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அமெரிக்க பிரதிநிதிகள் குழு பிரதமர் மோடியை சந்தித்தனர். டெல்லியில் நடந்த சந்திப்பை தொடர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த 3 ஆய்வாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் சுரங்கப்பாதை எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ஆற்றல் அளவீடு கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு வழங்கப்பட உள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை CBIக்கு மாற்றிய உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. வரும் 10ஆம் தேதி மனு விசாரணைக்கு வரவுள்ளது. பெண்களின் அந்தரங்க படங்கள் இணையத்தில் பரவினால் புகாரளித்த 24 மணி நேரத்திற்குள் நீக்க வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் அடிப்படை விலை மற்றும் வரி விவரத்தை ரசீதில் குறிப்பிட கோரி தொடரப்பட்ட மனு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. சென்னையிலிருந்து இலங்கைக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் மீது பறவை மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழுது ஏற்பட்டது அறியாமல் விமானம் சென்னைக்கு திரும்பி வந்த நிலையில் பயணிகள் பத்திரமாக தரையிறங்கினர். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருமல் சிரப் குடித்ததால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 19ஆக அதிகரித்துள்ளது. பீட்டுல் மாவட்டத்தில் 2 பேரும் பண்டுர்னா மாவட்டத்தில் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் கோல்ட்ரிப் மருந்து உட்கொண்ட குழந்தைகள் உயிரிழந்ததன் எதிரொலி. கோல்ட்ரிப் மருந்து தயாரித்த ஸ்ரீசன் நிறுவனத்தில் காஞ்சிபுரம் மண்டல மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர் நோட்டீஸ் ஒட்டினார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் தலைவலிக்கு சிகிச்சைக்கு சென்ற பெண்ணுக்கு சர்க்கரை நோய்க்கான 100 மாத்திரை வழங்கியதால் அதிர்ச்சி. ஒன்றும் ஆகாது செல்லுங்கள் என்று மருத்துவர் அலட்சியமாக பதிலளித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் துல்கர் சல்மானின் காரை திரும்ப ஒப்படைப்பது குறித்து பரிசீலிக்குமாறு சுங்கத்துறைக்கு கேரள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. விசாரணைக்காக காரை காவலில் வைத்திருக்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது.
தலைநகர் டெல்லியில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் தங்க தகடுகள் எடை குறைந்த விவகாரம். தவறான அறிக்கை கொடுத்த அதிகாரியை இடைநீக்கம் செய்து தேவசம் போர்டு உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி அருகே பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. சண்டையில் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனடா பிரதமர் மார்க் கார்னி வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்தார். அப்போது ட்ரம்ப் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிபர் என்று கூறிய கார்னி இந்தியா பாகிஸ்தானுடைய அமைதியை ஏற்படுத்தியதாக பாராட்டு தெரிவித்தார். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற நடிகர் மோகன்லாலுக்கு இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிராந்திய ராணுவத்தில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவியில் மோகன்லால் உள்ள நிலையில் பாராட்டியுள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி டிஜிசிஏ ட்ரோன் பைலட் சான்றிதழ் பெற்றுள்ளார். கருடா ஏரோஸ்பேஸில் இருந்து டிஜிசிஏ ட்ரோன் பைலட் சான்றிதழ் திட்டத்தை முடித்துவிட்டதாக தோனி அறிவித்துள்ளார். மஹிந்திரா ஃபார்முலா ஈஜன் 2 பந்தய காரை ஓட்டிய நடிகர் அஜித்குமாருக்கு தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அடுத்த சாதனைக்காக காத்திருக்கிறோம் என்று அஜித்குமாரை புகழ்ந்துள்ளார். நடிகர் கிச்சா சுதீப் தொகுத்து வழங்கும் கன்னட பிக் பாஸ் செட்டை மூட கர்நாடக மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கழிவுநீர் அகற்றுதல் மற்றும் நீர் மேலாண்மை தொடர்பான விதி மீறல்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பப்புவா நியூகினியா தீவின் லே நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. லே நகரின் மேற்கே 29 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் உணரப்பட்ட நிலையில் ரிக்டர் அளவில் 6.6 பதிவாகியுள்ளது. மகளிர் கிரிக்கெட் ஒருநாள் போட்டிகளில் சிறந்து விளங்கும் பேட்டர்களுக்கான தரவரிசை பட்டியலை ஐசிசிஐ வெளியிட்டது. 791 புள்ளிகளுடன் இந்தியாவின் அதிரடி பேட்டர் ஸ்மிருதி மந்தனா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். காந்தாரா கதாபாத்திரத்தை பொதுவெளியில் அவமதிக்க வேண்டாம் என ரசிகர்களுக்கு ரிஷப் ஷெட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தெய்வ வழிபாடு என்பது ஒரு ஆழமான ஆன்மீக மரபு என்றும் காந்தாரா படம் பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக உருவாக்கப்படவில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார்.